ஏமேன் ஏமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட ப்ராமிஸ் வேர்ஸ். ஓகே, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே, இதுக்கு முன்னாடி நான் மெசேஜ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் சொல்லிடுறேன். என்னோட மெசேஜில் வந்து 3 விஷயம் இருக்குது. ஓகே, அந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அது உங்கள் லைஃப்பில் நம்ம வந்து எப்படி நம்ம எவ்ரிடே லைஃப், நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி அதை நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆகணும். அது உங்களுக்கு ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஏசப்பா எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஏமேன் ஏமேன். ஸோ இங்கே எல்லாருக்குமே பைபிளில் இந்த கேரக்டர் ஜோசப் அப்படின்னு இருக்கிறவர் எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்குமே ஜோசப் யாருன்னு தெரியாதா? ஆமீன் ஆமேன்னா ஆமேன்னு சரி, ஓகே, ஆமேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஜோசப்னு கேரக்டர் எல்லாருக்குமே தெரியுமா? தெரியும்ல? ஏமேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன் ஏசப்பா கிட்ட, எல்லாருக்குமே ஜோசப்னு கேரக்டர் தெரியும்னு. ஓகே, பைபிளில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து யாரோட வாழ்க்கையிலுமே வந்து எடுத்தோடனே சந்தோஷம், எடுத்தோடனே எல்லாமே வந்து எல்லாம் பீஸ்ஃபுல்லாக சமாதானத்தோட அப்படி யாருக்குமே நடந்தது கிடையாது. எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருந்திருக்கு, எல்லாருக்கும் வலி இருந்திருக்கு, எல்லாருக்குமே ஒரு 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 டவுன்ஃபால் எல்லார் வாழ்க்கையிலும் இருந்திருக்கு. அதெல்லாம் இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம அவங்கள பற்றி பேச முடியுது. ஏன்னா ஏசப்பா அவங்களெல்லாம் தூக்கி உச்சி மேலே, மலை மேலே, கண்மலை மேலே நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏமேன். ஸோ அதனால் இன்னைக்கு இருக்கிற டாபிக் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதோட டாபிக்கு கீழே நான் என்ன பேச போகிறேன்னா, ஜோசப் அப்படின்னு ஒரு கேரக்டர், நம்ம பைபிளில் வந்து ஜோசப் இருக்க கேரக்டர் பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் இதை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஜோசப் வந்து யார், என்ன பண்ணார், எல்லாமே தெரியும். ஆனால் அது வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக நான் பிரிக்கிறேன். ஒன்று வந்து அவர் நடந்த வாழ்க்கையில் நடந்த எல்லாம் துக்கமான கதைங்க, எல்லாம் கஷ்டங்க, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். 2வது என்னென்னா ஏசப்பா அதுலேருந்து எப்படி விடுவிச்சாருன்னு நம்ம பேச போகிறோம். 3வது என்ன பேச போகிறோன்னா, ஜோசஃபோட ஸ்டோரியில் நடந்தது எல்லாமே அதுலேருந்து நம்ம வாழ்க்கையில் எவ்ரிடே லைஃப், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை எப்படி நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஏமேன். இந்த ஏமனுக்கு மட்டும் என்ன இவன் ரொம்ப நேரமாக பேச போகிறோம் அப்படிலாம் இல்லை, 20 நிமிஷம் தான் பேசுவேன். ஏன்னா ஒரு பேசிக் ஒரு ஹியூமனோட டெண்டன்சி என்னென்னா மேக்ஸிமம் 40 நிமிஷம் தான் கேட்க முடியும் ஒருத்தர் பேசுனா. ஓகே, அண்ட் அதில் வந்து என்ன மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸில் வந்து 20 நிமிஷம் தான் யார் பேசினாலுமே என்னால் கேட்க முடியும். ஓகே, அதனால் 20 நிமிஷத்தில் எப்படியாவது இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை எப்படி பயன்படுத்தணுமோ கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி இன்னும் ஏசப்பா கிட்ட நெருங்கி இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்லேருந்து நான் இனிமேல் ஏசப்பாக்காக நான் ஓட போகிறேன். ஏசப்பா கூப்பிட்டது ஏசப்பாவில் நம்பிக்கை மட்டும்தான் வைக்க போகிறேன், மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்க போகிறது இல்லை. ஏமேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பாதி பிரச்சனை வந்தது ஏன்னா மனுஷங்க மேலே, நண்பர்கள் மேலே தேவையில்லாத வேலைங்கள்லாம் பண்ணி நம்மளே சொந்த முயற்சியில் பண்ணி எல்லாமே எனக்கு காசு இருந்தால் நான் என்ன வேணால் பண்ணிப்பேன், எனக்கு பவர் இருந்தால் என்ன வேணால் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே வருஷக்கணக்கான ஓட்டிட்டோம். ஆனால் இந்த புது வருஷத்துலேருந்து நம்ம ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். அது வந்து நம்ம ஜோசஃபோட வாழ்க்கையிலேருந்து நம்ம அதை என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதில் கற்றுக்கிட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி வந்து ஜோசஃபோட ஸ்டோரியிலேருந்து பார்த்துக்க போகிறோம். ஏமேன். நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீங்க தானே, இன்ட்ரடக்ஷனே இவ்வளோ நேரம் பேசுகிறானே, 3 செக்மெண்ட் வர சொல்லியிருக்கிறான், எவ்வளோ நேரம் பேச போகிறான் தானே நினைக்கிறீங்க. கவலையே படுறீங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, இது முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே, அதுவும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ப்ரே, நம்ம வந்து ஜெபம் செய்ய போகிறோம். ஓகே, நம்ம வர்ஷிப் பண்ணி நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தயாராக இருங்க. மெசேஜ் முடிஞ்சோடனே நம்ம அது பண்ண போகிறோம். மெசேஜ் முடிஞ்சோடனே கிளம்பிடாதீங்க. நம்ம மெசேஜ் முடிஞ்சோடனே நம்மளோட குடும்பத்துக்காகவும், நம்ம ஃபேமிலிக்காகவும், நம்ம வேலை செய்கிற இடத்துக்காகவும், நம்ம வேலை வாய்ப்புக்காகவும், நம்மளோட சுகத்துக்காகவும், பலத்துக்காகவும் எல்லாத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மெசேஜ் முடிஞ்ச உடனே அது நடக்க போகுது. ஸோ டோன்ட் கோ எனிவேர். ஓகே ஓகே நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கிறான், நிறைய துக்கமான சோகமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். நம்மளுக்கு எப்பயுமே இந்த ஒரு கேள்விக்குறி இருக்கும்,
ஏசப்பா என் வாழ்க்கையில் எப்போ தான் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்திருக்கா இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ இருக்கலாம், நீங்கள் அதை தாண்டி வந்திருக்கலாம், நீங்கள் ஒரு ஃபேஸில் இருந்திருக்கலாம், நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம என்ன மறக்கிறோன்னா, ஏசப்பா அந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏசப்பா நம்மளோட மட்டும்தான் இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை மறந்துடுறோம். எனக்கு வந்து கடன் பிரச்சனை ஆயிடுச்சு ஏசப்பா, ஏசப்பா இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, என் நண்பன் என்னை இப்படி துரோகம் பண்ணிட்டான், எனக்கு வந்து அவங்க என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க, இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில் நம்ம இருக்கும்போது நம்ம ஏசப்பாவை என்னைக்காவது நோக்கி பார்த்துருக்குறோமா? நம்ம என்ன ட்ரை பண்ணியிருக்கோம்? நம்மளோட சொந்த முயற்சியில் நம்ம ட்ரை பண்ணி முடிச்சிடலாம் இந்த பிரச்சனையை, நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஏசப்பாவோட பைபிள் படிக்கிறது கிடையாது, ஆராதனை பண்ணுறது கிடையாது, சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, வசனம் படிக்கிறது கிடையாது, எதுவுமே படிக்காமல். ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ன்னு வரும்போது மட்டும் ஏசப்பா வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன கால் பண்ண 100 போலீஸ் தான் என்ன கால் பண்ணோடனே சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படி அவர் வேலை செய்ய மாட்டார். ஏசப்பாவோட ஒரு தொடர்பு நம்ம பில்டு பண்ணும் போது மட்டும்தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏசப்பாவோட இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும். இன்றைக்கி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ஏன் தெரியுமா இருக்குது? சரியாக பைபிள் படிக்கிறது இல்லை, சரியாக ஆராதனை செய்கிறது கிடையாது, ஆண்டவரோட பிரசனத்தில் இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரியே நம்ம வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம ஓட்டிட்டோன்னா ஏசப்பா மேலே பலியை போட்டுடுறோம். நீங்கள் என் வாழ்க்கையில் நான் நல்லா தானே இருக்கிறேன், எந்த தப்பும் பண்ணாமல் தானே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு அவரை வந்து நான் கேள்வி கேட்குறது. அதாவது பண்ணுற தப்பு எல்லாமே நம்ம, ஆனால் அவரை வந்து நம்ம கேள்வி கேட்குறது. ஓகே, ஆனால் இந்த கேரக்டர் பாருங்களேன், இந்த ஜோசப்னு இருக்கிற கேரக்டர் பாருங்களேன், அவர் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்குது. அவர் சொந்த குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்திருக்குது. அவங்க குடும்பம் அவரை வந்து வெறுத்து அந்த பாட்டிஃபர்னு இருக்கிற ஒரு இடத்துக்கு அவரை அனுப்பி வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பி அவர் வந்து அங்கே பண்ணாத தப்பை வந்து பண்ணிட்டேன்னு வந்து ஒத்துக்க வச்சு அவரை வந்து ஜெயிலில் போட்டு, இப்படி ஒரு கேரக்டரோட லைஃப்பில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அந்த கேரக்டராக இருக்கிறீங்க. இப்போ எல்லாருமே இந்த ரூமில் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு ஜோசப். சும்மா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நல்லா நீங்கள் எல்லா வசனத்தையும் நீங்கள் நல்லா படிங்களேன். இப்போது ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் ஜோசப் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் துக்கமான விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஜோசஃபை வந்து ஏமாற்றிட்டாங்க. அவங்க அவங்களோட பிரதர்ஸ் வந்து ஏமாற்றிட்டாங்க. இந்த ஜெனசிஸ் 37:3-4, ஆதியாகமம் 37:3-4 நீங்கள் தமிழில் படிங்க. நான் டக்குன்னு இங்கிலீஷில் வந்து அதோட அவுட்லைனை மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் தமிழில் யாராவது டக்குன்னு படிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கி செய்துவித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அப்படியே 28வது வசனம் அப்படியே படிங்களா? 28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இந்த 37வது சாப்டர் நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருதுன்னா, ஜோசப் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். அதனால தான் அந்த மல்டி கலர் கோட்டை வந்து கொடுத்தார். அவங்க பிரதர்ஸ்க்கு வந்து யாருக்குமே கிடைக்கல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, இல்லாட்டி காலேஜில் படிக்கிறீங்க. பிரின்சிபல் வந்து உங்களுக்கு மட்டும், நீங்கள் பிரின்சிபலுக்கு வந்து நல்லா க்ளோஸ்னால உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா கூட இருக்க நண்பர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்களா மாட்டாங்களா? பொறாமப்படுவாங்க தானே. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்குது. நம்ம எல்லாரும் நினச்சினுக்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏதோ புதுசாக ட்ரெண்ட் ஆகி வருதுன்னு. இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நடந்து முறிஞ்சிருச்சு. நீங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ பைபிளில் அது ஆல்ரெடி இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும்.
அதனால் நீங்கள் நினைக்காதீங்க இன்றைக்கி நம்ம ஏதாவது புதுசாக ஏதோ பிறந்து வந்துருச்சு, புதுசாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படிலாம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எனக்காவது ஒரு நாள் ஆல்ரெடி நடந்திருக்குது, அதனால தான் நம்மளுக்கு வந்திருக்குது. அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரோம், ஓகே, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரோம் தான் இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ஓகே, ஸோ ஜோசப் வந்து ஜேக்கப்போட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பையன். அண்ட் அவரோட பிரதர்ஸ் வந்து ரொம்ப பொறாமையாக இருந்தாங்க அந்த மல்டி கலர் கோட், அந்த கோட் வந்து கொடுத்ததுனால. அண்ட் அந்த பிரதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஜோசஃபை வந்து இன்னொரு நாட்டுக்கு விற்றுட்டாங்க. ஓகே, இப்போ ஜோசஃபோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். சொந்த குடும்பம் ஏமாத்திருச்சு, என்னை விற்றுட்டாங்க, தெரியாத ஒரு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும் போது இப்போ நீங்கள் எல்லாருமே தான் ஜோசப் இந்த ரூமில். ஓகே, நீங்கள் எல்லாருமே தான் ஒரு ஜோசப் இந்த கேரக்டர் இந்த ரூமில். இப்போ உங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் எங்கே இருக்குது? உங்களுக்கு ஏங்க மாட்டீங்களா? எனக்கு வந்து என் பிரதர்ஸோட லவ் வேணும், எனக்கு குடும்பம்னு ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்று வேணும். ஆதியாகமம் 39:19-20. வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இப்போ வந்து ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்துட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அந்த வெளிநாட்டில் வந்து பாட்டிஃபர்னு ஒரு இடத்துல வந்து ஜோசஃபை வந்து எடுத்துக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு ஸ்லேவ், ஒரு வேலைக்காரனாக எடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அவங்க ஜோசப் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆள். ஓகே, ரொம்ப அப்படியே டாலாக, அப்படியே ஹேண்ட்ஸமாக, அப்படியே ஸ்மார்ட்டாக, கெத்தாக இருப்பார். ஓகே, அதனால் அவருக்குன்னு பாருங்களேன் அவர் நிலைமை என்னன்னு. அவர் பண்ணாத தப்பை அந்த பாட்டிஃபர்னு இருக்க மனைவி என்ன பண்ணாங்க, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதனால் நீங்கள் வந்து அவர் தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஜோசஃபை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. எஸ், ஆமாம், அது கூட ஒத்துக்க மாட்டிங்களா? ஜோசப் ஜெயிலில் தாங்க இருக்கிறாரு. ஓகேவா, பண்ணாத தப்புக்கு ஜோசஃபை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் ஜெயிலில் என்ன ஆச்சு, ஜெயிலோட வார்டன் ஆண்டவரோட கிருபை அவர் மேலே இருந்ததுனால ஜெயில் வார்டன் அவருக்கு க்ளோஸாக இருந்தார் அந்த நிலமையில். ஓகேவா, நான் ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். ஜெயிலில் இருக்கும் போது அந்த வார்டன் வந்து God gave grace and favor in the eyes of the warden. அந்த வார்டனோட கண்ணில் வந்து he gave தயவும் கிருபையும் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், அந்த டைமில் ஜோசப்க்கு வந்து எதுவுமே பண்ண தெரியாது. நீங்கள் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிறீங்க, பண்ணாத தப்புக்கு வந்து உங்களை எல்லாருமே ஏதாவது ஒன்று தப்பு சொல்லி உங்களை வந்து அப்படியே கீழே தட்டி உங்களை ஜெயிலில் போட்டுடுறாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன் ஏசப்பா இப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு அவர் தானே கேட்பீங்க. ஆனால் இங்கே ஜோசப் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். அவர் கையில் வந்து பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் அவர் கையில் இருக்கிறது டைம் மட்டும்தான். பட் அவர் என்ன பண்ணார்னா, he didn't want to define himself with pain. அவரோட வலியினால் அவரோட கேரக்டரை வந்து போர்ட்ரே பண்ணணுன்னு பார்க்கவே இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், சில இடத்துல எனக்கு வலிக்குது, நான் வந்து நான் அப்படியே டிப்ரெஷனில் இருக்கிறேன், எனக்கு வந்து பாவம் பாருங்கள், நான் வந்து இது எனக்காக நீங்கள் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து டிப்ரெஷன் ஆகி சோகமாகி நம்ம ஒரு 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 மாதிரி ஒரு பாவமான ஒரு இமேஜை நம்ம வந்து போர்ட்ரே பண்ணுறோம். அதுதான் நம்ம கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணுது. ஆனால் ஜோசப் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். அவர் வந்து ஏசப்பா வச்ச பிளான் மேலே நம்பிக்கை வச்சார். அவருக்கு எல்லாமே தெரியும், இது மொத்த ப்ராசஸ்லையுமே தெரியும் ஏசப்பா அவரோட இருக்கிறாருன்னு. என்னதான் அவரோட பிரதர்ஸ் அவரை கழட்டி விட்டாலுமே, அவரை தூக்கி வேற ஒரு நாட்டில் போட்டாலுமே, அவரை வந்து ஜெயிலில் பண்ணாத தப்புக்காக போட்டாலுமே, அவர் என்றைக்குமே ஏசப்பாவோட பிளான் மேலே சந்தேகம் பட்டதே கிடையாது. அவர் ஏசப்பா மேலே சந்தேகம் பட்டிருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன், அவர் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு பண்ணுற மெயின் தப்பே அதுதான். ஏசப்பா நம்மளுக்கு ஒரு பிளான் கொடுக்குறாரு, ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம்,
பேப்பர் எடுத்துகிட்டு நான் தான்டா பிளான் போடுவேன்னு சொல்லிட்டு நம்மளே ஃபுல்லாக உட்காந்து எழுதிடுறோம். இந்த இடத்துல எழுதுறதுக்கு ஏசப்பாக்கு எங்கே இடம் இருக்குது? பேப்பர் ஃபுல்லாக இருக்குது. இதுக்காக அடிஷ்னல் பேப்பரை எடுத்து கொடுத்து எழுத முடியும்? இல்லை. இந்த வருஷத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு blank பேப்பர் எடுங்க, ஓகேவா? blank பேப்பர் எடுத்துகிட்டு கீழே வந்து உங்கள் சைனை மட்டும் நீங்கள் போடுங்க. ஓகே, என்ன பண்ணுங்கன்னா ஏசப்பா மேலே நம்பிக்கை வைங்க. அவர் வந்து எல்லாமே அவர் நடத்தி கொடுப்பார். நீங்கள் ஏசப்பா மேலே நம்பிக்கை மட்டும்தான் வைக்கணும். அது நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. ஜோசஃபும் அதான் பண்ணார். நீங்கள் எனக்கு இது பண்ணித்தாங்க அது பண்ணித்தாங்கன்னு கேட்கவே இல்லை எங்கேயுமே. பிளாங்காக விட்டார். அவர் கடவுள் மேலே நம்பிக்கை மட்டும்தான் வச்சார். ஏசப்பா மேலே நம்பிக்கை மட்டும்தான் வச்சார். ஆனால் அந்த நம்பிக்கை என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு அடுத்தது பார்ப்போம் பாருங்களேன். ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன தான் கஷ்டத்தில் நம்ம இருந்தாலுமே, ஒரு 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 2-3 மாதம் நம்ம கஷ்டப்பட்டாலுமே அந்த கஷ்டம் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஏசப்பா வந்து அந்த கஷ்டத்தை வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக மாற்றுறாரு. அதனால் அந்த நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே சந்தேகம் மட்டும் பற்றாதீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே, எனக்கு புரியுது நம்ம மனுஷங்க தான், நம்ம வந்து சந்தேகம் வரும் தான், எல்லாமே வரும் தான். ஆனால் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும்? ஒழுங்காக ப்ரே பண்ணணும், ஒழுங்காக ஜெபம் பண்ணணும். இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் டக்குன்னு ப்ரே பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த கதையெல்லாம் இல்லை. இன்றைக்கி 10 நிமிஷம்னா நாளைக்கு 15 நிமிஷம், நாளைக்கு 15 நிமிஷம்னா அடுத்த நாள் 20 நிமிஷம், அடுத்த நாள் 20 நிமிஷம்னா அதுக்கு அடுத்த நாள் 30 நிமிஷம். நீங்கள் யோசிக்கலாம், தம்பி எப்படிப்பா 30 நிமிஷமெல்லாம் ப்ரே பண்ணுறது? நான் சிம்பிளாக ஒரு பிளான் தரேன். 10 நிமிஷம் வர்ஷிப், ஏதாவது ஒரு யூடியூப்லேருந்து ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் மியூசிக் சாங்கை வந்து போட்டுட்டு வர்ஷிப் பண்ணுங்கள், ஆராதனை செய்யுங்க. இன்னொரு 10 நிமிஷம் பைபிள் வாசிங்க, ரீட் பண்ணுங்கள், பைபிளை வந்து ரீட் பண்ணுங்கள். இன்னொரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள். 30 நிமிஷம் முடிஞ்சிருச்சே. நீங்கள் உங்களுக்கே தெரியாது, இதெல்லாம் நீங்கள் டெய்லி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியாமலே நீங்களாம் 1 hour ஈஸியாக பண்ணலாம். இப்போல்லாம் ஒரு வர்ஷிப் சாங், ஒரு வர்ஷிப் சாங் எடுத்திங்கன்னா மினிமம் 7 minutes 8 minutes வருது. 7 நிமிஷம் 8 நிமிஷம் சும்மாவே வருது. அதனால் நீங்கள் அதுக்கு வந்து சோம்பேறி பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற நம்ம மெயின் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, நம்ம சோம்பேறியாக இருக்கிறது. நம்ம வந்து குடும்பத்துக்காக ஓடுறோம், வேலைக்கு போகிறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. ஆனால் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாச்சும் நம்ம ஏசப்பாக்காக கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அலைன் ஆகும். எதுவுமே நம்மளுக்கு வந்து தவறி ஓரமாக எங்கேயும் போகாது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏசப்பா மேலே சந்தேகம் வரவே வராது, ஏசப்பா மேலே நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஆமென். ஓகே, இப்போ வந்து நம்ம துக்கம், ஜோசஃபோட சேடான ஸ்டோரி எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, 1 முடிஞ்சிருச்சு. 2வது, இப்போ ஏசப்பா வந்து இந்த ஜெயிலேருந்து பேலஸ்க்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 41:14-16. யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் ஒரு நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறொரு 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்போ அப்படியே 39 41 படிங்களேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றிலேயும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு
பூமிக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ஓகே இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, இப்போ நம்ம வந்து துக்கத்துலேருந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து ஏசப்பா எப்படி விடுவிக்கிறாருன்னு பாருங்களேன். இது எல்லாமே ஏசப்பாவுக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். ஓகே, பட் இந்த ஜோசஃபோட லைஃப்பை பாருங்களேன். ஜெயிலில் இருக்கிறாரு. இப்போ ஜெயிலேருந்து எப்படி வெளியில் வராருன்னு பாருங்களேன். ஜோசப்க்கு வந்து ஒரு டேலண்ட் இருந்தது, இந்த ட்ரீம்ஸை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரீம்ஸோட மீனிங், கனவோட கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு ஏசப்பா. ஓகே, அதனால் ஃபேரோவுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு கனவு வருது. ஒரு ஃபேரோ அப்படின்னு இருக்கிறவர்கிட்ட வந்து ஒரு கனவு வருது. அவர் அதில் டிஸ்டர்ப் ஆகிறாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாரையும் போய் கேட்குறாரு, எனக்கு வந்து யாராவது அனுப்பிச்சி விடுங்க, எனக்கு யாராவது காமிங்க, எனக்கு இந்த மீனிங் தெரிஞ்சாகணும், இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கனவு வந்தது சும்மா யதார்த்தமாக வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏசப்பா அது கண்டிப்பாக வேணும்னே கொடுத்தது தான். ஏன்னா ஜோசப்க்கு அந்த டேலண்ட் இருக்குது. அதை வந்து இன்டர்பிரேட், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி வந்து ஜோசப்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, ஃபேரோவுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ கூட இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஜோசப்னு ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவரை வந்து உங்களுக்கு இந்த கனவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாரும் வந்து ஜெயிலேருந்து உடனே விடுவிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபேரோவை பார்க்க. ஜோசப் போய் பார்க்குறாரு. ஜோசப் வந்து கேட்குறாரு ஃபேரோவோட கதையை, கனவை கேட்டுட்டு உடனே வந்து சொல்கிறார், இதுதான் மீனிங். ஈஜிப்ட் வந்து 7 வருஷம் வந்து இதுவில் இருக்கும், will be in famine and followed by 7 years of abundance. ஓகே, ஸோ இதை வந்து சொல்லி முடிச்சப்புறமா ஃபேரோ வந்து ஓகே 7 வருஷம் வந்து கஷ்டத்தில் இருப்போம், அதுக்கப்புறமா 7 வருஷம் வந்து அபண்டன்ஸில் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொன்ன அப்புறமா அவர் வந்து உடனே சந்தோஷப்பட்டுட்டு, நீ இதை கரெக்டாக சொன்னதுனால உனக்கு நான் திருப்பி ரிவார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற ஈஜிப்ட்லேயே இருக்கிற என்டையர் நேஷன், ஈஜிப்டில் இருக்கிற என்டையர் நேஷனுக்கு இப்போ வந்து இப்போ பாருங்களேன், இப்போ டாப் பொசிஷன்னா அதுக்கு கீழே 1 பொசிஷன் கீழேனா ஒரு பொசிஷன் இருக்கும்ல. இப்போ மேனேஜர்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும்ல, அதே மாதிரி தான் மேனேஜர்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. இவர் அசிஸ்டன்ட் மேனேஜர். அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஜாபில் போகிறீங்க, நாளைக்கே உங்களை மேனேஜர் ஆக்குவாங்களா? இல்லாட்டி நாளைக்கே உங்களை வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்குவாங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லை. ஆனால் இதுதான் இங்கே நடந்திருக்குது. அவர் என்ட்ரி லெவல் ஜாபுக்கும் போல, அவர் வந்து ஒரு 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 வேலைக்கும் போல. ஆனால் ஏசப்பா அவர் தூக்கி எங்கே வச்சிருக்கிறாரு? ஒரு மேனேஜருக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனில் வச்சிருக்கிறார். அதே தான் இப்போ நானும் சொல்ல வரேன். நம்ம ஏசப்பாவோட பிளானில் மட்டும் நம்ம நம்பிக்கை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பாவை வந்து நம்மளை தூக்கி மேரிங்கியோ வைப்பார். நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு திறமை இல்லை, அப்படிலாம் இல்லை. ஏசப்பா எல்லாருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்துக்கலாம் அப்புறமா போய்க்கலாம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் கிடைக்காது. இன்றைக்கி வந்து அம்பானி, அப்புறமா இன்றைக்கி நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணுறீங்கல்ல, அங்கே இருக்கிற ஓனர்ஸ்லாம் என்ன நைட்டோட நைட்டாக பணக்காரங்க ஆனாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மேபி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. எல்லாருமே எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இதுதான் கோல், இதுதான் அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு அதை எவ்ரிடே அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எதுவுமே நம்ம வந்து எவ்ரிடே ஒர்க் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் நம்ம என்ன எப்படி நினச்சினுக்கிறோம், நான் எதுவுமே பண்ண மாட்டேன்,
நான் அப்படியே சும்மா இருப்பேன், ஏசப்பா மற்றதெல்லாம் பார்த்துப்பார். அப்படி நடக்காது எதுவுமே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ டெக்னாலஜி இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்லலை. இப்போ ஃபோன் என் கையில் இருக்குது. இப்போ நான் யாருக்காவது கால் பண்ணணுன்னா ஒன்று எடுத்து டயல் பண்ணி தான் ஒன்று சொல்லணும், இல்லைனா இவங்களை கால் பண்ணு அப்படின்னு இதுக்கிட்ட பேசினா அது கால் பண்ணணும். ஆனால் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், என் மனசில் நான் இப்படி யாராவது யோசித்தேன்னா ஃபோன் கால் பண்ணுமா? பண்ணாதில்ல. ஆனால் நம்ம அதுதான் பண்ணிகிட்ருக்குறோம் ஏசப்பா கிட்ட. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில்? நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம வந்து எஃபர்ட் போடணும், நம்ம வந்து ஏசப்பா கிட்ட ஒரு நல்ல தொடர்பை பில்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா ஜோசப் வந்து அந்த பெரிய பொசிஷனுக்கு போனார். அப்புறமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பிரிசனராக இருக்கிறவன் ஈஜிப்டுக்கு ஃபுட்டு சப்ளை அந்த பொசிஷனுக்கு போகிற அளவுக்கு ஏசப்பா உயர்த்தி வச்சிருக்கிறாரு ஜோசஃபை. பிரிசனர், ஒரு ஜெயில் கைதியிலேருந்து மொத்த ஈஜிப்டுக்குமே ஃபுட்டு சப்ளை பண்ணுற அளவுக்கு ஏசப்பா தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறார் ஜோசஃபை. ஏன்? அவர் ஒன்றுமே பண்ணல, ஏசப்பா மேலே நம்பிக்கை மட்டும்தான் வச்சார். அந்த கீழே சைனுன்னு போட்டிருப்பார், ஜோசப்னு எழுதியிருப்பார். அதான் நான் நம்புகிறேன், கீழே ஜோசப்னு எழுதியிருப்பார். மற்றது எல்லாமே ஏசப்பா ஃபில் பண்ணார். ஸோ இது வந்து ஃபேரோவோட ட்ரீமில் நடந்தது. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 45:4-7 நான் டக்குன்னு நானே சொல்லிடுறேன். அதில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபெமைன்லாம் போகுது. அதுக்கப்புறமா இந்த ஜோசஃபோட பிரதர்ஸ் விட்டு போனாங்கல்ல, ஜோசஃபோட பிரதர்ஸ்லாம் வராங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுதான் நம்மளை வந்து எந்த இடத்துல நம்மளை வந்து தப்பாக பேசுகிறவங்களாக இருக்கட்டும், எந்த இடத்துல நம்மளை தள்ளி கீழே போட்டவங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஏசப்பாவோட பிளான் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அதே ஆட்கள் உங்களை எங்கே தட்டி கீழே அனுப்புனாங்களோ அதே இடத்துல ஏசப்பா உங்களை தூக்கி மேலே வைப்பார். அதே ஆட்கள் உங்களை பற்றி தப்பாக பேசினமா உங்ககிட்ட வந்து உங்களுக்கு உதவின்னு வந்து நிற்பாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்குது. அவங்களுக்கு அங்கே சாப்பாடு இல்லை, அதனால அவங்க வராங்க. வந்து யார்கிட்ட கேட்குறாங்க? வேற ஒரு நாட்டுக்கு துரத்தி விட்டு அவங்க தம்பி கிட்ட வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து God had already orchestrated this in his life. ஏசப்பா ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சு தான் கொடுத்துருக்கிறார் ஜோசப்க்கு. ஆனால் இது வந்து ஜோசப்க்கு ஒரு டெஸ்டிங் பீரியட். நம்ம அந்த டெஸ்டிங் பீரியடில் தான் நம்ம வந்து ஃபெயில் ஆகுறோம். இப்போ இந்த டெஸ்டிங் பீரியடில் ஜோசப் வந்து நான் ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஏன் இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க ஜோசப் என்ன பண்ணியிருப்பாருன்னு. நம்ம நீ ஜோசப் பற்றி பேசியிருக்க கூட மாட்டோம். ஆனால் ஜோசப் வந்து he was faithful, he was true. அவர் உண்மையாக இருந்தார். அவர் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சார். அவர் வந்து எதுக்குமே என்ன ஒரு தப்பு, நான் பண்ணாத தப்பையுமே என்னை ஃப்ரேம் பண்ணி காமிச்சாலுமே நான் ஏசப்பாக்காக நிற்பேன், ஒரு பெரிய சாட்சியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தார். அந்த பிரதர்ஸும் வந்து பேசினாங்க. ஆனால் ஆதியாகமம் 50:20 என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் அதை மட்டும் படிங்களேன். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவங்க பிரதர்ஸ் வந்து அவனை வந்து ஹர்ட் பண்ணணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் ஜோசப் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். ஏசப்பா அதை எனக்காக நல்லதுக்காக யோசிச்சார். ஏன் மூலியமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம துக்கம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட பிளான்ஸ், ஏசப்பா நம்மளுக்காக ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறார். எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கட்டுமே, நீங்கள் தப்பே பண்ணல, ஆனால் அவங்கள போட்டு அப்படியே லிட்டரலாக சிலுவையில் போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அந்த அளவுக்கு உங்களை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசப்பா அதை வந்து அப்படியே கண்ணை மூடி போகிற ஆள் ஏசப்பா கிடையாது. ஏசப்பா எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஏன் பார்த்துட்டு நம்மளுக்கு
ஒரு 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 போர்ஷன் ஆஃப் டைம் நம்மளுக்கு அப்படியே ஏன் வெயிட் பண்ணுறாருன்னா, அந்த டைமில் நம்ம வந்து ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கோமான்னு நம்ம ஏசப்பா பார்க்குறாரு. ஸோ அந்த வழியில் நீங்கள் இருக்கும் போது என்னோட கேள்வி உங்களுக்கு என்னென்னா, அந்த வழியில் நீங்கள் இருக்கும் போது ஏசப்பால நம்பிக்கை வைப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அண்ட் த ஃபைனல் திங் தட் ஐ வாண்ட் டு சே, இதுதான் கடைசியாக சொல்ல போகிறேன். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, 4 விஷயம் சொல்கிறேன். 1, ஏசப்பாவோட டைமிங்கை நான் நம்பணும். நம்ம டைமிங்கில் எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது. நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். என்னோட டைமிங்லேயே நான் எல்லாமே ட்ரை பண்ணி நான் அதில் ரொம்ப கேவலமாக தோற்று போயிருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், ஏசப்பாவோட டைமிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு லெவலில் இருக்கும். ஆமென். அண்ட் 2வது, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுறீங்களா? எவ்ரிடே ஜெபம் பண்ணுங்கள், எவ்ரிடே பைபிள் வாசிங்க, எவ்ரிடே ஒரு ஆராதனையை பண்ணுங்கள். வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் உபவாசம் செய்யுங்க. நீங்கள் நம்மளோட ஃப்ளெஷ் வந்து எவ்வளோ சத்தமாக இருந்தால் ஏசப்பாவோட சத்தம் நம்மளுக்கு கேட்கவே கேட்காது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து ஏசப்பாக்காக உண்மையாக இருக்கணும். அது 2வது. 3வது, இப்போ ஜோசப் வந்து அவங்க பிரதர்ஸை மன்னிச்சார். மன்னிக்காமல் அவருக்கு உதவி செய்யலை, மன்னிச்ச அப்புறமா தான் உதவி செஞ்சார். அதனால் நம்ம எங்கெல்லாம் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ, ஏசப்பா அதே இடத்துல நம்ம தூக்கி நிறுத்தி வைக்கும் போது அதே ஆட்களை நம்ம மன்னிக்கணும். ஆமென். பண்ணுறது கஷ்டம்தான், புரியுது. உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு புரியுது தான். இவனை பற்றி இப்படி பேசுகிறான், அவனை போய் நான் எப்படி மன்னிக்கிறது? அவன் இப்படி துரோகம் செஞ்சுட்டானே, அவனை ஏமாற்றிட்டானே. ஆனால் என்ன பண்ணுறது, பைபிளில் போட்டிருக்கேன் மன்னிக்கணும்னு, பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்மளை ஹர்ட் பண்ணவங்கள நம்ம அவங்கள